அன்பிற்குரிய நண்பர்களே, எடப்பாடி இது மட்டும் வேண்டாம் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு யோசனை தேவைப்படுகிறதா? யோசனை செய்ய சொல்லக்கூடிய அதிகாரமும் அறிவும் எனக்கு இருக்கிறதா என்பது வேறு. தயவு செய்து அந்த கேள்விகளை உங்களுக்குள் நீங்கள் கேட்டுக்கொள்ளாமல் ஒதுக்கிவிட்டு என் கருத்துக்களை அவருக்கு சொல்ல வேண்டும். சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. கேட்டுக்கொள்ளுகிற அவசியம் இருக்கிறதா, கடமை இருக்கிறதா என்பது வேறு. அதை திரு பழனிசாமி முடிவு செய்யட்டும். ஆனால் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருப்பதாக நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். அதிமுக இந்த தேர்தலில் வெல்லும் என்று 20 சீட்டாவது ஜெயிக்கும், 15 சீட்டாவது ஜெயிக்கும், 40-இல் அவர் கட்சிக்கு அவருக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். சற்று சலிப்போடு கூட நான் அவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கவில்லையே என்கிற வருத்தத்தை கலந்து வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நான் சரி என்று என் மனதுக்கு பட்ட எந்த கருத்தையும் மாற்றிக்கொள்வதில்லை. எனவே அதிமுக இந்த தேர்தலில் நான் ஒரு 50 தொலைக்காட்சியிலாவது இந்த கருத்துக்களை சொல்லியிருப்பேன். ஒரு 3 இடங்கள் வெற்றி பெறுமானால் கூட நான் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவேன். எத்தனை எம்பிக்கள் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பது முக்கியமல்ல. 40க்கு 40 அதிமுக ஜெயித்தால் கூட பிஜேபி இவர்களை கொண்டாடப் போவதும் இல்லை. ஏனென்றால் மிக எளிதாக 350 என்கிற கட்டத்தை மொத்த எண்ணிக்கையில் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு இல்லாமலே அவர் பெற்றுவிடுவார் என்று நான் திடமாக நம்புகிற காரணத்தால் 40 வென்றாலும் கூட பெரிய அளவுக்கு அது மத்திய அரசுக்கு பயன்படாது என்றே நான் கருதுகிறேன். அவர்களுக்கு பெரிய அளவு பெரும்பான்மை இருக்கப் போகிற காரணத்தால் இவர் கட்சிக்கு ஏதாவது மந்திரி பதவியோ ஏதோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் நான் கருதவில்லை. எனவே இந்த பின்னணியில் இவர் 1 ஜெயிப்பதும் 40 ஜெயிப்பதும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். இதுதான் இப்போது முக்கியம். இந்த அடிப்படையில்தான் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உவகையை உண்டாக்குமா இல்லையா என்பது எனக்கு எப்போதும் அக்கறை இல்லை. எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மற்றும் நான் என் கருத்துக்களாக வெளியிடுகிறேன். அநேகமாக என் கணக்கு சரியாக இருக்குமானால் ஒரு 32% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகிற வாக்குகளில் அதிமுக பெற்றுவிடுமானால் அது பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். 32% குறையாமல் பெற வேண்டும். பாஜகவை விட 10% அதிகமாக பெற வேண்டும். திமுக கூட்டணியை விட இவர்களுக்கும் அதிமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் 10% வித்தியாசம் வந்துவிடக்கூடாது. இது நடந்துவிடுமானால் அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் அதில் திரு எடப்பாடி பழனிசாமி
முதலமைச்சராகி விடுவார் என்று நான் கருதுகிறேன். இந்த பின்னணியில்தான் இது மட்டும் வேண்டாம் திரு பழனிசாமி என்கிற கோரிக்கையை தலைப்பாக வைத்திருக்கிறேன். நான் சொல்லுவது நடக்கும். 32% மேல் அதிமுக தமிழ்நாட்டில் வாக்குகள் வாங்கும். அப்படி வாங்கினால் திமுக கூட்டணி உடைந்துவிடும். அங்கு இருக்கிற ஒரு 2 பேராவது இவரோடு வந்துவிடுவார்கள், திரு பழனிசாமியோடு. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இவரை உதறிவிட்டு சென்ற, இவர் மீது சாணியடித்தவர்கள், நெய்யாண்டி செய்தவர்கள், கோபப்பட்டவர்கள், பரிகாசம் செய்தவர்கள், இவர் பூட்ட கேஸ் என்று கண்ணியமான மொழியில் இவரை விமர்சித்தவர்கள் அத்துணை பேரும் குறைந்தபட்சம் அதில் 4-3 பேர் திரும்பவும் இவர் தலைமையை ஏற்று வருவார்கள். ஒருவர் குறிப்பிட்டு உடனே பெயர் சொல்ல வேண்டுமானால் திரு புகழேந்தி அவர்கள் ஆரம்பித்து விட்டார். இந்தியாவை மத ரீதியாக உடைக்கிற கட்சிக்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன். இப்போதுதான் புகழேந்திக்கு கண்களும் காதுகளும் கேட்கிறதா? இப்படிப்பட்டவர்கள் எந்த கட்சியில் வைத்திருந்தாலும் அவர்கள் ஆபத்தானவர்கள். தங்கள் சுயநலம் மட்டுமே முக்கியம் என்று கருதுகிறவர்கள். பாஜகவோடு கூட்டு சேர்ந்தபோது திரு ஓபிஎஸ் பாஜகவினுடைய ஆதரவு கட்சியாக கூட்டணியில் நின்று பலாப்பழ சின்னத்தில் நிற்கிற போது அதையெல்லாம் இவர் சொல்லக்கூடிய தைரியம் இல்லாத மனிதர். அரசியல் கையை மீறி போய்விடும் என்று எப்போது இவர் ஃபீல் செய்ய தொடங்கிவிட்டாரோ உடனே இவர் சொல்லுகிறார், பாஜக மதவாத கட்சி, இந்தியாவை மதத்தால் துண்டாட முயற்சிக்கிறது, நான் அந்த கட்சிக்கு எதிர்த்து வாக்களித்திருக்கிறேன். எப்படிப்பட்ட அரசியல் பித்தலாட்டம் பாருங்கள் இது. அவர் தான் பேசப்படக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். குட் ஈவினிங் தந்தி டிவி, குட் ஈவினிங் சன் டிவி என்ற ஏதாவது தினமும் ஏதாவது ஒரு டிவியிலே பேச வேண்டும். அவர் பேசுவதில் 100% அர்த்தமே புரியாதென்றாலும் அவர் முகம் தெரிந்த மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான சுயமரியாதையும் இல்லாமல், மன்னித்து விடுங்கள், வேறு வழி இல்லை, நடந்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், பன்னீர்செல்வம் செய்தது தவறு, நான் எதிர்த்து வாக்களித்திருக்கிறேன். இது தாழ்திரவாய் பழனிசாமி தாழ்திரவாய் என்று வைக்கிற கோரிக்கையினுடைய முதல் படி. இன்னும் ஒரு 3-4 பேர் கூட இருந்து குடிபிடித்தவர்கள். ஒருவர் திரு பழனிசாமியை இவரால் தான் கொடைநாடு கொலை நடந்தது என்று சொல்லி இவரை உள்ளே வைத்துவிட்டு மற்றதை பாருங்கள் என்று போலீஸுக்கு கருத்து சொல்ல, போலீஸ் இவரை கூப்பிட்டு கேட்டபோது, ஐயையோ அதோடு நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஏதோ அரசியல் பேசுகிறேன், ரஜினி என்கிற ஒரு மாவீரன் சொன்னால் அல்லவா, அந்த துப்பாக்கி சூடு ஏன் நடந்தது என்று கேட்டபோது, அந்த ஃபேக்ட்ரியில் யாராரோ உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று சொல்லி வாயை விட்டு மாட்டிக்கொண்டு கமிஷன் இவருக்கு நோட்டீஸ் அனுப்பித்தால், ஐயோ நான் என்ன சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டேனா? கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாதவர்கள், கைதட்டலுக்காக எதையும் பேசுகிறவர்கள். அந்த ரஜினியை விட மட்டமானவர் இவர். அந்த மருது பட்டம் கொண்டவர். இப்படி ஒரு 4-5 பேர் வந்துவிட காத்திரடி தயாராகிவிட்டார்கள். அவர்கள் கதவை திறந்து கொண்டு எப்போது உள்ளே வரலாம் என்று கதவுக்கு வெளிப்புறமாக காத்திருக்கிறார்கள். திரு பழனிசாமி மிக உறுதியாக ஒரு முடிவை எடுத்து, இல்லை வேண்டாம், நீங்கள் மனமாறி விட்டீர்களா,
நான் துரோகம் செய்யவில்லை என்று எண்ணுகிறீர்களா? வெளியே இருங்கள். வாக்களிக்க வேண்டுமா? அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள். உள்ளே வர வேண்டாம் என்று ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். இல்லையெனில் இன்று வரை அவர் சிந்திய வியர்வை அவ்வளவும் அவருக்கு பலன் தராது. எப்போது திரு பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து விட்டாரோ திமுக அதை விரும்பவில்லை. எனவே அவர் மீது இருக்கிற திருட்டு கேஸு, அவர்கள் ராயப்பேட்டை அலுவலகத்தை அடித்து உடைத்து டாக்குமெண்ட்களை எல்லாம், ஆவணங்களை, பத்திரங்களை திருடி கொண்டு போன வழக்கு, அதை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். திருப்பியும் கொடுத்திருக்கிறார்கள். குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஆமாம் திருடி கொண்டு போகணும், இது இருக்கிறது. அந்த வழக்கு இவ்வளவு நாட்கள் திமுக பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தை பாதுகாத்தது. இப்போது அவர்களுக்கு திமுகவுக்கு இனி பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கக்கூடாது, அது பாஜகவுக்கு பால் வார்ப்பது என்ற எண்ணம் வந்துவிட்டது. அந்த வழக்கு விரைவு பெறும், விசாரணைக்கு வரும். சாட்சிகள் விசாரித்து பன்னீர்செல்வம் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அநேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்த வேனில், அவர் பயணம் செய்த வாகனத்தில்தான் இந்த திருட்டு பொருளெல்லாம் இழுத்து போகப்பட்டது. வீடியோ காட்சிகள் இருக்கின்றன. அதை உணர்ந்துவிட்ட காரணத்தால் தான் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கையை மாற்றித்தர மாட்டேன், அதிமுக சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவர் அப்படி ஒரு பதவியே கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன் என்று பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி அருகே உட்கார வைத்து, பழனிசாமி எதுவும் பேசிவிடக்கூடாது, தன் கட்சிக்காரர்களை கலந்தாலோசிக்கக்கூடாது, தன் துணைத் தலைவரோடு பேசிவிடக்கூடாது, அவர் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளக்கூடாது என்று எஃபெக்டிவாக தடுத்த திரு அப்பாவு மாறாவிட்டாலும் கூட முதலமைச்சர் யாரும் சொல்லாமலே இதை நீங்கள் இந்த கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், இவர்களுக்கு இருக்கை துணைத் தலைவர் என்கிற பதவிக்கு உண்டு, நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து கொடுங்கள் என்று அவராகவே, யாரும் அவரிடம் கேட்டுக்கொள்ளவில்லை, அவராகவே கொடுத்து விட்டார். இது ஒரு சாம்பிள். எப்படி இது பன்னீர்செல்வத்தை பாதிக்கப் போகிறது. அங்கும் தண்டனை திரு பன்னீர்செல்வத்துக்கும் அவர் கூட யாரெல்லாம் உடைத்து உள்ளே போனார்களோ அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் அவர்களுக்கு உண்டு. அவர்களெல்லாம் அங்கே ஜால்ரா போட்டு முடிந்தவரை கல்லா கட்டிவிட்டார்கள். பழனிசாமியை நோக்கி வருவார்கள். நடனமாடி வரலாம், பாட்டு பாடி வரலாம், டூயட் பாடி கூட வரலாம். பழனிசாமி மிக உறுதியாக வேண்டாம், நீ ஓய்வெடுத்துக்கொள், அதிகமாக உழைத்து விட்டீர்கள் அரசியலில் நீங்கள் என்று புறந்தள்ள வேண்டும். ஏன் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட பதுங்கிவிட்டார் பாருங்கள். பன்னீர்செல்வத்தை இப்போது அவர் வெளிப்படையாக ஆதரிக்க தயாராக இல்லை. இது இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருப்பது திரு பழனிசாமியினுடைய மிக கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பு இப்படிப்பட்ட நபர்களெல்லாம், ஐந்தாம் படைகளெல்லாம் திரும்ப இங்கே அனுமதிக்கப்படுமானால் அவர்கள் உங்களை கவிழ்த்து விடுவார்கள் திரு பழனிசாமி. எனவே தைரியமாக உள்ளே வராதீர்கள், நோ அட்மிஷன், வெளியே நில்லுங்கள். எப்படி ப்ரொபேஷன் என்று ஒன்று இருக்கிறதோ அதை மாதிரி நீங்கள் மனம் திருந்தி இருந்தாலும் கூட ஒரு 3 ஆண்டு காலம் வெளியேறுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உறுதிவிட சொல்லுங்கள் பழனிசாமி. கொஞ்சம் பச்சாத்தாபப்பட்டு இவர்களை சேர்த்து கொண்டால் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட சிரமங்கள் வீணாக போய்விடும். மீண்டும் ஒரு சொல்லுகிறேன், இதை மட்டும் செய்துவிடாதீர்கள். அதிமுகவுக்கு இவர்களை சேர்த்தால் அது நீங்கள் செய்கிற துரோகமாக மாறிவிடும். பணிவுடனும் அன்புடனும் தமிழ்மணி.